தீபாவளிக்கு ஊருக்கு போகிறேன். பேக் பண்ணிடலாமா? வாங்க என்னென்ன எடுத்து வைக்கன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நல்லா ஞாபகம் இருக்குது. போன வருஷம் தீபாவளிக்கு ஊருக்கு போகிறப்ப பெருசாக ஒரு விலாக் எடுத்தேன். அதுக்கப்புறம் விலாகே நான் எடுக்கலை. சரி இந்த காட்டினாலும் எடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி ஃபஸ்ட்டு நான் இன்னும் பேக்கிங்கே ஆரம்பிக்கலை. இன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு சண்டே, நாளைக்கு தான் கிளம்பணும். ஆனால் நைட்டு கிளம்புறேனா இல்லை மண்டே மார்னிங் கிளம்புறேன்னா இன்னும் கன்ஃபார்மாக எனக்கு ஆகலை. ஸோ நான் இப்போ தான் வேலையிலேருந்து வந்திருக்கேன். டைம் கிட்டத்தட்ட 10 கிட்ட ஆகிட்டு. சரி இப்போ நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக எப்பயுமே மேக்ஸிமம் தீபாவளி பொங்கல்னாலே நான் தூத்துக்குடி தான் போவேன். ஆனால் இந்த டைம் மட்டும்தான் நான் வந்துட்டு பெங்களூர் போகிறேன். அதனால் நான் நம்ம வீடியோவை ஃபுல்லாக நிறையா பார்க்குறவங்களுக்கு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு மொத்தம் 4 எங்கள் வீட்டில் மொத்தம் 4 குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 குட்டீஸ். அது கூட அம்மாவுக்கு நான் எப்பயுமே வருஷம் நான் எடுத்து கொடுக்குறது. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி ஊருக்கு போகாதனால என்னோடய மூத்த அண்ணா பையனுக்கும் என்னுடைய அக்கா பாப்பாவுக்கும் நான் ஆல்ரெடி ட்ரெஸ் எடுத்து நான் சென்ட் பண்ணிட்டேன். கொரியர் போட்டு விட்டுட்டேன். அவங்களும் அது கலெக்ட் பண்ணிட்டாங்க. சரி இனிமேல் பேலன்ஸ் இருக்குது இன்னும் 2 பேர், அம்மா மட்டும்தான். அது கூட என் ட்ரெஸ்ஸு. சரி என்னென்ன எடுக்கலாம். ஆல்ரெடி நான் எல்லாமே வாங்கிட்டு பேக் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. அந்த போத்தீஸ் கவர் 2லேயுமே அம்மாவுக்கான ட்ரெஸ் இருக்குது. அப்புறம் இது 2ம் என் குட்டீஸ் பிள்ளைங்களுக்கான ட்ரெஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு என் அண்ணன் என்கிட்ட கேட்டால், அதனால எங்கள் அண்ணனுக்கு கர்ச்சீஃப். அதுக்கப்புறம் இது எனக்கு கிஃப்ட் வந்த ட்ரெஸ். அது கூடவே வந்துட்டு ஒரு சாரீ. இது ஆக்சுவலாக சென்னை சில்க்ஸில் வெறும் 200க்கு இந்த சாரீ பார்த்ததும் என்னமோ பிடிச்சிட்டு 200 தான் ஆமாம் 230 நினைக்கிறேன். ஸோ இதுவும் எடுத்துகிட்டு போகலாம், டைம் இருந்தால் வியர் பண்ணலாம் அப்படின்ட்டு மீஷோவில் ஒரு ப்ளவுஸுமே போட்டு வச்சுருந்தேன். அதுவும் சூப்பராக ரிசீவ் ஆயிருந்தது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸுக்கான இதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து நம்ம சலூனில் கொடுத்துருந்தாங்க, அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். இனிமேல் தான் நான் வந்துட்டு எப்படி எடுத்து வைக்கிறேன். அந்த கபோர்டு எல்லாமே ஓப்பன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்து வைக்கிறேன். வேகமாக திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கும் டயர்டாக இருந்ததா, அப்புறம் லேட் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். என்னுடைய ஷோல்டர் பேக்கில் எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன தேவையான ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே ஒரு சின்ன அந்த ட்ராவல் பவுச்சில் ஒன்று எடுத்து வச்சிட்டேன். நான் மேக்ஸிமம் பெருசாக ஆக்சசரிஸ் எதுவுமே போட மாட்டேன். பட் இந்த டைம் கொஞ்சம் நம்ம கண்டிப்பாக போடலாம், கெட் ரெடி வீடியோலாம் எடுக்கலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு டயர்டாகி கால் வலிக்கவே ஆரம்பிச்சிட்டு காலெல்லாம் நீட்டி நல்லா ரிலாக்ஸாக உட்காந்ததுக்கப்புறம் தான் நல்லா இருந்தது. ஸ்கின் கேர் பண்ணணும், பட் ஆனால் டைம் ஆகிட்டு தெரியுதா. கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சுற்றி ஆகலாம். பார்க்குறதுக்கு காஞ்சூரிங் பேய் மாதிரி இருக்கா? இது பேர் தான் ஸ்கின் கேர். நம்ம ஊருக்கு போகிறோம்ல, அப்பப்போ ஸ்கின் கேர் பண்ணி நம்மளை கொஞ்சம் அழகுபடுத்திக்கணும். இது வந்து நான் நேச்சர் அந்த பிராண்டோட டீடான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளைன் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் டீடான் போட்டிருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வாஷ் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். நேற்று பாதி எடுத்து வச்சுட்டு டீடான் போட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டு வீடியோ எடுத்துக்கிறதே நான் மறந்துட்டேன். இது நெக்ஸ்ட் டே மார்னிங், சண்டே மார்னிங். சரி எந்திச்சு குக் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நாளைக்கு கிளம்பணும் ஊருக்கு. நைட்டு கிளம்பணும். ஸோ பேக் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நான் வேலைக்கு கிளம்ப போகிறேன். நம்மளுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது புதுசாக ஏதாவது எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா தான் புதுசாக மூஞ்சில் வந்து வருவாங்க. இத்தனை நாள் ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் ஒரே பிம்பிள். காலையிலேயே மன உடைச்சல் ஆகிட்டு. சரி நான் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படியே நான் வேலைக்கு கிளம்பிட்டு வந்து நைட் பார்க்குறேன். ஓகே நைட் வந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். முடிஞ்சால் எங்கள் சலூனில் வேலை வெண்டு நிமிருது, அதனால் கண்டிப்பாக எடுக்க முடியாது வீடியோ. அதனால் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு மார்னிங் சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பப்பாயாவும் கூடவே எக் சாண்ட்விச் பண்ணேன். எனக்கு பிரெட் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆனால் தனியாக சாப்பிட்டா எங்கள் அக்கா திட்டுவா ஏதாவது வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிட்ணும். அதனால் இப்போ நான் நிறைய ஸ்டஃபிங் வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிட்றேன். என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பணும். சரி சாப்பிட்டு கூப்பிட்றேன், பார்க்குறேன்.
சாப்பிட்டுட்டு இப்போ ஒர்க்குக்கு கிளம்பிட்டேன். இப்போது மணி அரௌண்ட் 10:40 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் வேலைக்கு போயிட்டு அப்புறம் நைட் வந்து சந்திக்கிறேன். பாய். மருதாணி நல்லா இருக்கா? இப்போ மணி 11. நான் மருதாணி வச்சுட்டு ஆட்டம் போட்டுட்ருக்கேன். ஊருக்கு கிளம்பணும்ல, மருதாணி வச்சாதான் அந்த ஒரு தீபாவளி ஒரு வைபே வருது. மெச்சூரிட்டி ஆகிட்டோம், இருந்தாலும் அந்த மருதாணி மேலே ஒரு கிரேஸ். எங்கள் அக்கா பிள்ளையெல்லாம் வெறுப்பேற்றிட்டு தான் நம்ம வந்து மருதாணியை வைக்க ஆரம்பித்தேன். ஓகே, ஹாப்பி தீபாவளி எல்லாத்துக்கும். மருதாணி நல்லா இருக்கா? இப்போ தான் நான் பெங்களூர் கிளம்புறேன். இப்போ திங்கட்கிழமை மார்னிங் அதிகாலை 12 மணிக்கு இப்போ நான் பெங்களூர் கிளம்ப போகிறேன். பேக்கிங்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், பஸ் ஏற போகிறேன். பாய் எல்லாத்துக்கும் இனிய ஹாப்பி தீபாவளி. சேலத்துலேருந்தே 12 மணிக்கு மேலே தான் பஸ் ஏறி நான் பெங்களூரில் கிளம்ப ஆரம்பித்தேன். பஸ்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, பெருசாக கூட்டம் மட்டும் இல்லை. காலையில் ஒரு 5:30க்கெலாம் நான் பெங்களூர் போய் ரீச் ஆகிட்டேன். போனதுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா ஒரு சூப்பராக ஒரு சாரீ கட்டி ரெடி ஆகிட்டேன். காலையில் வந்து நான் இட்லி சாப்பிட்டு அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். மத்தியானம் சாப்பாடு சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு வேட்டு போட ஆரம்பிச்சிட்டோம். பயங்கரமாக வேட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். சாயெலாம் நல்லா என்ஜாய் பண்ணால், ஆனால் இல்லைன்னு ஒரே அழுக அவங்க அப்பா கூட இருந்துட்டு அப்புறம் எங்கள் அண்ணனை வேட்டு போடவே விடலை. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் நிறுத்தி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் வச்சு மாற்றி வச்சுட்டு நாங்கள் வந்து வேட்டு போடவே இருந்தோம். அவன் ரொம்ப பயந்துட்டான் வேட்டு. அதை பார்க்கவே அந்த சவுண்டு கேட்டாலே அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் வேட்டெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து ஃபோனை டிவியில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இது டிவியில் போட்டு பார்த்துட்டு இருந்தோம். இப்போலாம் வேட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு அது முடிச்சுட்டு அப்படியே நைட்டு தூங்கிட்டோம். நான் விளாக் எடுக்கிறே மறந்துட்டேன். தீபாவளியே முடிஞ்சு போச்சு. காலையில் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டு தூங்கி எழுந்துச்சி வேட்டு போட்டு தீபாவளியை முடிச்சிட்டோம். மறுநாள் ஊருக்கு கிளம்பலான்ட்டு கிளம்ப போகிறோம். பெங்களூரில் பயங்கரமாக குளிருது, அதான் ஸ்வெட்டரோட சுற்றிக்கிட்டேங்க. பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு. இல்லை பாய், முத்தம் கொடுத்துரு. பிளேன் கிஸ் கொடுப்பா, பிளேன் கிஸ் கொடு. கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். நான் இன்னும் அடுத்து சேலத்தை நோக்கி கிளம்ப போகிறேன். கிளம்பிட்டு பார்ப்போம். ஆஃப்டர்நூன் போல் அண்ணனும் அண்ணியும் சென்னை கிளம்பிட்டாங்களா, நானும் அப்படியே சேலம் கிளம்பிட்டேன். இதோட விளாக் முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.